திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன், அவர் 15ஆம் தேதி வரை உச்சத்துல இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மிதுனத்துக்கு வரும் பொழுது புதன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, வீடு மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய யோகம். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் உங்க லக்னத்துக்கோ உங்க ராசிக்கோ யோகத்துல இருக்கார், நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆகவோ அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கார். அதே போல செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை காலமா. இப்போ மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், முழுமையாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். துலா ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதம் இந்த ராசி அதிபதி 14ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்துல ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்கிறார். பெரிய யோகம். அவமானங்கள் விலகிறது, திடீர் வருமானங்கள் வர்றது, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கும் பண வரவு, பொருளாதாரம், இதெல்லாமே அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை, உங்க முகம் எல்லாம் தெளிவாகிறது, இதெல்லாமே நிச்சயமா இருக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைப்பது. ராசி அதிபதி வலுவா இருக்கார், எதை வந்தாலும் ஜெயிக்கலாம், எதை வந்தாலும் போராடலாம். ஒரு ஜாதகத்துல ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ கண்டிப்பா வலுவா இருக்கணும். வலுன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ராசிக்கு 8ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்போ பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சதிகள் நடந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். அடுத்தது செவ்வாய், அவரும் பாருங்க 2-7 குடையவர். 17ஆம் தேதிக்கு மேல அவரு ஆட்சி பலம் பெறுகிறார். குடும்பஸ்தானமும் தனஸ்தானமும் வலுக்குது, குடும்பம் அமைய போகுது. திருமண வரன்கள் எல்லாமே தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல வரனாக நீங்க எதிர்பார்த்த வரனா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் பெருக போகுது. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களை தப்பா புரிந்து கொண்டு இருந்தாலும் அதெல்லாமே விலகி உங்களுடைய சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாதம் நடக்க போகுது. சோ நிறைய நல்ல விஷயம் துலாத்துக்கு உண்டு. அதே போல புதன் 9-12ஆம் அதிபதி, அவரு 7ஆம் வீட்டுல இருக்கிறார். 9ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல தந்தையின் மூலமாக உதவிகள், தந்தை சொத்துக்கள் கிடைப்பது, அதே போல பார்ட்னருடைய சொத்துக்கள் கிடைப்பது, அதாவது கணவருடைய சொத்து, மனைவியுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். 9ஆம் அதிபதி 7க்கு வருது அப்படின்னாலே குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே விலகி நிம்மதி கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்ப அவரே 12ஆம் அதிபதி ஆகிறதுனால சந்தோஷமா செலவு பண்ண போறீங்க, வருமானமும் வரும். அதே போல உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் செலவு பண்றதுக்கு உண்டான விரயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சுப விரயங்களாக இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள், இன்ப சுற்றுலா, தீர்த்து, அது நிறைய ட்ரிப் அடிக்க போறீங்க இந்த மாசம் எல்லாம் துலாம். அதிகமா கடைசிக்கு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற, கொஞ்சமாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையாவது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி போய் சந்தோஷமா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்பட போகுது. ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க சுக்கிரன் குருவோட சேர்ந்துருவாரு 9ஆம் வீட்டுல. குரு சுக்கிர யோகம் அப்படிங்கிற கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நோய் நீங்கிறது, கடுமையா முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். 3ஆம் அதிபதி குரு, கடுமையா முயற்சி பண்ணி ஜெயிப்பீங்க. உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, அவர்கள் மூலமாக வேலைகள் உங்களுக்கு நடக்கிறது, நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படுறது. 6ஆம் அதிபதி 9ல குருவோடு இருக்கும் பொழுது சுக்கிரன் சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல வேலை வாய்ப்புகள், எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள், இருக்கின்ற போஸ்டிங்ல இருந்து அடுத்த போஸ்டிங் போறது, டெம்பரரியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா பெர்மனன்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் தொழில்ல இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க, நம்பிக்கையா இருக்கலாம். அதே போல 11ஆம் அதிபதியான சூரியனும் உச்சத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 11ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது லாபங்களும் உச்சத்தை தொட போகுது. விபரீத ராஜயோகங்கள். 11ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வருதுன்னா விபரீத ராஜயோகம், திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், ஷேர் மார்க்கெட், யூடியூப் சம்பந்தப்பட்ட வருமானம், சீட்டு, எம்எல்எம் போன்ற தொழில் இருக்கக்கூடிய நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு.
சோ துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல யோகத்தை 95% மேல நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், எல்லாமே கைப்பிடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். திருமணமாகட்டும், குழந்தைகளுடைய அமைப்பாகட்டும், பொருளாதாரம், பணவரவு, சந்தோஷமா இருக்கிறது, கணவன் மனைவி உறவுகள், லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அருமையா இருக்கு. ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த மாசம் துலாத்துக்கு தான் நேரங்காலங்கள் அருமையா இருக்கு. ஸோ ஏதாவது வருது அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் வருது, பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா அதை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாசம் அந்த அளவுக்கு மணி ஃப்ளோ ஆகும், அல்லது சந்தோஷங்கள் அதிகமாகும், நிம்மதியை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், சுப செலவுகளும் உண்டு. சம்பாதிச்சு நல்ல செலவு பண்ண போறீங்க, உங்க தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க, உங்க ஆசைப்பட்டது எல்லாமே வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பா இந்த மாசம் துலாத்துக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சோ நம்பிக்கையாக இருக்கலாம் துளாராசி என்பதில் 7, 8, 9 எல்லா கிரகங்களும் அடக்கமாயிருச்சு. சோ எல்லாமே உங்களுக்கு விபரீதமாக சில சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அளவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்து இடமில்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழை சரணம்.